இனிய கனடா வணக்கம் எல்லோருக்குமே. இது 2025 ஆண்டிலே, அதாவது 17வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது நேரம் 5:30 இருப்பினும் இந்த பனித்துளி கடந்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்தது. நான் நினைக்கின்றேன் கடந்த வியாழக்கிழமை தொடர்ந்தது. ஆமாம், தொடர்ந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் சரியான முடிவுக்கு வரவில்லை. நாளையும் கொஞ்சம் தரப்போகின்றார் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த பனித்துளி எங்களுக்கு இந்த கொட்டிய பனித்துளி அத்தனையும் பணத்துளிகளாக இருந்ததால் அவ்வளவு நல்லாக இருக்கும். என்ன செய்வது, இது தள்ளி 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 எல்லோருமே கலைத்து விட்டார்கள் கனடாவிலே. இந்த முறை கனடாவிலே இந்த வருடம் ரொம்பவுமே அதிக பனி துளி நான் கண்டிருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி இல்லை. இப்போது இதை தட்டியதில் எல்லோருக்குமே நாரி போயிருக்கும். அந்த இயந்திரத்தால் அகற்றினாலும் நிச்சயமாக நாரி போகின்றது. என்ன செய்வது, நிற்கிற பச்சை போல் வாழ்க்கை மழை. இந்த பெய்யும் மழை வர்ண பகவான் காத்து அருளும், வர்ண பகவான் காத்து அருளும். பெய்யும் மழை உயிர் துளி என்றோம், பெய்த மழைக்கு உயிர் இடையானது. ஆற்றில் தண்ணீரோட மழை வேண்டினோம், ஆனால் சாலையில் படகில் செல்லும்படியானது. அளவிற்கு மிஞ்சினால் அமுதம் மட்டுமல்ல, அடைமழையும் நஞ்சுதான் உணர்ந்தோ. வேண்டாம் வேண்டாம், போதும் போதும். பெய்யும் மழை, இந்த பெய்யும் மழை வர்ண பகவான் காத்து அருளும், வர்ண பகவான் காத்து அருளும். பெய்யன பெய்த மழையை நாங்கள் போதும் என்கிறோம். நின்று விடு, வாழ விடு. 3 மாதத்து மழை ஒரு நாளில் பொழிந்தாய், ஊர்தி தத்தளிக்கும்படி ஆனது வாழ்க்கை. அழைத்த போதும் வந்தாய், சரி போது அழையா விருந்தாளியாய் வருவது ஏனோ. வேண்டாம் வேண்டாம், போதும் போதும். பெய்யும் மழை, இந்த பெய்யும் மழை வர்ண பகவான் காத்து அருளும், வர்ண பகவான் காத்து அருளும். சாரல் மழையில் நனைந்து மகிழ்ந்ததுண்டு, சாடும் மழையாக நீயானது ஏனோ. விடுமுறை என்றதும் மாணவர்கள் மகிழலாம், விடுமுறையில் தொழிலாளிக்கு கூலி கிடைப்பதில்லை. வேண்டாம் வேண்டாம், போதும் போதும்.